வாங்க இது பாருங்க, இந்த பூண்டில் தான் நான் பூண்டு குழம்பு வச்சுருக்கிறேன். வாங்க பூண்டு குழம்பு வைக்கிறத நம்ம பார்க்கலாம். சின்ன சின்ன பூண்டு தான், கிலோ வந்து 50 ரூபான்னு நாங்கள் வாங்கிட்டு வந்தேன். பூண்டு குழம்பா? ஆமாப்பா, பூண்டு குழம்பு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. பேசுங்கம்மா. இந்த பூண்டு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நாட்டு பூண்டு தான் வாங்கணும். மலை பூண்டுலாம் கூட வாங்கக்கூடாது. நாட்டு பூண்டு தான் உடம்புக்கு நல்லது. நம்ம வாழ்வு கிடைக்கும், உடம்புக்கும் நல்லது. நான் வச்ச மாதிரி பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் சாப்பிட்டுட்டு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருங்க. பாய். அப்பளம் பொரிச்சிருக்கிறோம். அந்த எண்ணெயில் தான் இப்போ கடுகு பருப்பு போடுறோம். அப்பளம் பொரிச்சேன்னு கடுகு பருப்பு போடுறோம். என்ன குழம்புக்குன்னா பூண்டு குழம்புக்கு பூண்டு குழம்பு வைக்க போகிறோம். இந்த பக்கம் சாப்பாடு வருது. வெங்காயம் கருவேப்பிலை வச்சுருக்கிறோம். மேலே போட்டுதானே? அது பொறுமையா இதெல்லாம் ஒரு சிம்பிளான குழம்பு தான்ப்பா. ஈஸியாக செய்திடலாம், கொஞ்ச நேரத்தில் ஈஸியாக செய்திடலாம். காட்டில எல்லாமே இந்த குழம்புங்கள்லாம் ஈஸியான குழம்பு தான். ஆனால் உடம்புக்கும் நல்லது, வாழ்வு இருக்காது, உடம்புக்கும் நல்லது இந்த வெயில் காலத்துக்கு. இப்போ வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கிறோம், கடுகு பருப்பு போட்டிருக்கிறோம். இப்போ கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை மூசு மூசாக இருந்தால் எடுத்து போட்டுடுறாங்க, அதனால கட் பண்ணி போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 தக்காளி, பெரிய பெரிய தக்காளி தான் அரைச்சி வச்சுருக்குறோம் மிக்சியில். இதை தான் ஊற்ற போகிறோம். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும், தக்காளி வதங்கிச்சுப்பா. இப்போ மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். ஏற்கனவே கொஞ்சம் புளியில் உப்பு போட்டு கரைச்சிட்டேன். இப்போ மிளகாத்தூள் போட்டுடலாம். இப்போ நம்ம வைக்கிறது பூண்டு குழம்புப்பா. இந்த மாதிரி 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். போதும். வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டுருக்குறேன். 2 டீஸ்பூன் போட்டுருக்குறேன். இந்த ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறேன்ப்பா. புளியில் கொஞ்சம் உப்பு போடுறேன். புளி தண்ணியா? இப்போ புளி தண்ணி ஊற்றுறேன்ப்பா. இது ஒரு புளி தண்ணி ஊற்றுறேன். வடிகட்டி தான் வச்சுருக்கிறேன். உப்பு நிற்கிது பாரு, அடியில் உப்பு போட்டேன், உப்பு நிற்கிது. புள்ளாளுங்கிட்ட சொன்னியா மருந்து? இது பாருப்பா. இப்போ நல்லா இது பண்ணிட்டேன். இதையா புளி தண்ணியெல்லாம் ஊற்றி மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு வச்சாச்சு. அப்படியே கொதிக்கிட்டோம். இது மூடிடலாம். நம்ம இதை நம்ம மூடிடலாம். இந்த பூண்டை நம்ம இந்த பாருப்பா வேக வச்சு வச்சுருக்குறோம். இந்த பூண்டை தோல் உரித்து இந்த பாரு வேக வச்சு வச்சுருக்குறோம். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஒரு 2 சுற்றி போடுவீங்களே, அது ஒரு வாட்டி குழம்பு வைக்கலாம். இது என்ன வைக்கலாம், எப்படி அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு குழம்பு நல்லா கொதித்து இறக்கும் போது நம்ம இதை பூண்டு போட்டுடலாம். பூண்டு அரைச்சி அதில் ஊற்றிடலாம். இந்த தண்ணியும் வீணாகக்கூடாதுப்பா. இந்த பூண்டு அவிச்சன்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சல, அந்த தண்ணியை கூட வீணாக்கக்கூடாது. அப்படியே எடுத்து நம்ம குழம்புலேயே ஊற்றிடலாம். இந்த தண்ணியை இதை ஒரு சுற்று போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழம்பு இறக்கும் போது போட்டு அரைச்சோம்னா ஊற்றினோம்னா குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இதை ஒரு 2 சுற்று போட்டு அரைச்சிட்டோம். இதை ஆமாம், குழம்பு கொதித்து இறக்குற நேரத்தில் ஊற்றி இறக்கிடலாம். இதை கூட்டு குக்கர் என்னதுங்க இது? இது கூட்டுப்பா.
அப்பளம் கடலப்பருப்பு கூட்டுக்கு தாளிச்சு இதில் ஊற்றி விட்டேன். நல்லா வெந்து போச்சு. உப்புக்குதா பார்த்துக்கலாம். அப்பளம் கடலப்பருப்பு கூட்டு. சிறு பருப்பும் போட்டுக்கிறேன்ப்பா. சிறு பருப்பும் போட்டுருக்குறேன். இந்த பருப்பு அப்பளம் போட்டுடலாம். பார்த்து நான் ஃபஸ்ட்டே இதை தாளிச்சு கொட்டிட்டேன். இதை அப்பளம் போட்டு இறக்க வேண்டியதுதான். நல்லாயிருக்கும். அப்பளம் கடலப்பருப்பு கூட்டு பூண்டு காரக்குழம்பு ரெண்டுத்துக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க. அருமையாக இருக்கும். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணி மூட்ட வேண்டியது தான். அப்பளம் அப்படியே வெந்துடும். அவ்வளோதான். மூட்ட வேண்டியது தான். இந்த குழம்பு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குதுப்பா. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும்ப்பா. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். அப்போ தான் பூண்டு ஊற்றிட்டோமா இறக்கிடலாம். நம்ம கொதிக்கிட்டோம். இந்த பாருப்பா குழம்பு திறக்கிறேன். நம்ம இப்போ வச்சிருக்கிற பூண்டு அரைச்சி வச்சிருக்கிறோம். வேக வச்சு அரைச்சி வச்சிருக்கிறோம். இதே நம்ம இதில் ஊற்றிடலாம். கையில் பிடிச்சி பார்த்தா நெசங்கணும். நல்லா மாவு மாதிரி நெசங்கினாக்கா குழம்புல போட்டு ஊற்றினோம்னா அரைச்சி சூப்பராக இருக்கும் குழம்பு. பூண்டு குழம்பு எப்படியும் செய்யலாம். நம்ம முழுசாகவும் போடலாம். எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. பூண்டு வேக வச்சு தான் பூண்டு குழம்பு வைப்பாங்க. அதுமாரி தான் இப்போ நான் செய்தேன். பாட்டி சமையலா? ஆமாப்பா. எங்கள் அம்மா சமையல் எங்கள் அம்மா செய்தாங்கன்னா கூட சமையல் அவ்வளோ நல்லா இருக்கும். ருசியாக. இந்த தண்ணியை இதில் ஊற்றுறேன். பூண்டு அரைச்ச மிக்சியில் அரைச்ச தண்ணி. அவ்வளோதான். இது கொஞ்சம் கொதிக்கிட்டேன்ட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த பாரு அப்பளம் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாரு சிறுபருப்பு கடலப்பருப்பு போட்டு பண்ணியிருக்கிறோம். சூப்பராக இருக்கும். கூட்டுக்கும் காரக்குழம்புக்கும் நல்லா அருமையாக இருக்கும். பூண்டு குழம்புக்கு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். இந்த இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம்ப்பா. அவ்வளோதான். முடிஞ்சிடுச்சு இந்த வேலை.